வெல்கம் டு முகி ஷோஸ். என்ன மேக் பண்ண போறோம்னா ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஃபேன் ரெகுலேட்டர் மேக் பண்ணுங்க ப்ரோ, ஈஸியாக மேக் பண்ணுங்கள், மற்ற சேனலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வந்து ஃபேன் ரெகுலேட்டர் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சர்க்யூட் டயக்ராமை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணினா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 பின் மேல் ஃபீமேல் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலி டிக்டாக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. DP3 இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் 10K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. பொட்டன்ஷியல் மீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ பொட்டன்ஷியல் மீட்டரில் வந்து DP3 வந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் 3 நீடல் இருக்குது. ஸோ 2 நீடலில் ஜாயின் பண்ணி சால்டர் பண்ணிடுங்க. சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டர் சால்டர் பண்ணிக்கிறோம். ஸோ DP3 எங்கே சால்டர் பண்ணுமோ அங்கேயே வந்து கெப்பாசிட்டர் சால்டர் பண்ணிடுங்க. இப்போ 10K ரெசிஸ்டரையும் வந்து சால்டர் பண்ணிடுங்க. பொட்டன்ஷியல் மீட்டரோட தேர்டு நீடில் சால்டர் பண்ணிடுங்க. டிரான்சிஸ்டரை எடுத்து லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எப்படி நான் ஃபோல்டு பண்ணணும் கரெக்டாக அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்டர் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ DP3யில் வந்து ரைட் சைடில் இருக்கிற பொட்டன்ஷியல் மீட்டர் நீடில் சால்டர் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் வந்து கெப்பாசிட்டரில் சால்டர் பண்ணிடுங்க. டிரான்சிஸ்டரில் இருக்க நடு நீடலில் வந்து 10K ரெசிஸ்டரை சால்டர் பண்ணிடுங்க. 10K ரெசிஸ்டரை சால்டர் பண்ணிவிட்டு 10K ரெசிஸ்டர் சால்டர் பண்ண இடத்துல ஒரு ஒயரையும் கடைசியில் இருக்க டிரான்சிஸ்டரில் ஒரு ஒயரையும் சால்டர் பண்ணிவிட்டு ரெண்டும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேப் போட்டுக்கிறோம். மேலே டேப் போட்டாச்சு. ஃபேன் ரெகுலேட்டர் இதோட முடிஞ்சுது. நம்ம வந்து யூனிவர்சல் ரெகுலேட்டர் பண்ணுறோம். ஃபேன் ரெகுலேட்டருக்கு ஒயரிங் பார்த்துக்கோங்க, நார்மல் ஒயரிங் பார்த்துக்கோங்க, யூனிவர்சல் ஒயரிங்கோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டிக்டாக் டப்பாவில் தான் நம்ம வந்து ஹோல் கிரியேட் பண்ணி பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பின் அடாப்டர் எடுத்துக்கிறோம். கழட்டி வச்சுறோம். இப்போதைக்கு மேலில் கழட்டி வச்சோம். இப்போ வந்து இங்கே டிக்டாக் பாக்ஸில் வந்து ஹோல் கிரியேட் பண்ணிவிடுங்க. நல்லா ஹோல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் வந்து பொட்டன்ஷியல் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஷாக் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பின் அடாப்டர் எடுத்துக்கிறோம். ஸோ மேல் பின்னில் ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது ஃபீமேலில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயரும் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 2 ஒயரும் வந்து நியூட்ரல் ஒயரை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். பிளாக் கலர் நியூட்ரல் ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ மேல் டு ஃபீமேல் வந்து நியூட்ரல் ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒயரிங் நல்லா பார்த்துக்கோங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. பிளாக் கலர் ஒயர் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டோம். ரெட் கலர் ஒயர் வந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் போயிட்டு வருது. பொட்டன்ஷியல் மீட்டர்லேருந்து 2 ஒயர் வரும். அதில் ஒன்று வந்து மேல், ஒன்று வந்து ஃபீமேல் கொடுத்துக்கிறோம். ஓகே, கம் போட்டு நல்லா ஒட்டியாச்சு. ஆர்ட் க்ளூ கன்னை வச்சு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பின் அடாப்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். உள்ளே இருக்க பார்ட்ஸு எல்லாமே வெளியே தெரியாத மாதிரி டேப் போட்டு திடீர்னு நம்ம கைப்பட்டாலும் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் டேப் போட்டு நல்லா சுற்றிக்கிறோம். ஸோ ரெகுலேட்டர் வந்து முடிஞ்சு. ஃபேன் ரெகுலேட்டர், யூனிவர்சல் ரெகுலேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்டென்ஷன் கேபிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ப்ளக்கு போட்டுட்டு இப்போ வந்து ரெகுலேட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைட்டை வச்சுட்டு லைட்டு பிரைட்னஸை ஏற்றி இறக்கி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, பிரைட் ஆகுது. ஓகே, ஒர்க் ஆகுது. ரெகுலேட்டர் ஒர்க் ஆகுது. பிரைட்னஸ் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ வந்து மோட்டரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெகுலேட்டர் பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது. இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றும்.
இந்த டியூப் லைட் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுது. ரெகுலேட்டர் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபேன் ரெகுலேட்டர் மேக் பண்ணியாச்சு. சர்க்யூட் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.